திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அதிக மருத்துவ குணம் கொண்ட மலை அத்திப்பழங்களின் விளைச்சல் அமோகமாக உள்ளது. கொடைக்கானல், அடுக்கம், பேத்துப்பாறை, பாரதி அண்ணாநகர், அஞ்சுவீடு ஆகிய பகுதிகளில் அத்திமரங்கள் அதிகம் உள்ளன. இந்த மரங்களில் அத்திப்பழங்கள் அதிகளவில் விளைச்சல் கண்டுள்ளன. 1 கிலோ அத்திப்பழங்கள் ரூபாய் முதல் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அத்திப்பழம் சீசன். அத்திப்பழம்னா இது இயற்கை வளரக்கூடியது. மற்ற ஏரியாவில் வர்றது விவசாயிகள் உற்பத்தி செய்வாங்க. ஆனால் கொடைக்கானலில் விளையக்கூடியது இயற்கையா கிட்டத்தட்ட ஒரு அத்திமரம் இங்கே வந்துச்சுன்னா ஒரு 100 வருடம் 150 வருடம் காய்க்கக்கூடியது. இந்த அத்திப்பழம் அதிக மருத்துவ குணம் கொண்டது. அத்திப்பழங்கள் தொடர்ந்து 3 மாதங்கள் வரை விளைச்சல் காணப்படும். அத்திமர நாற்றுகளை அதிக அளவில் வழங்க வேண்டும் என்று மலைகிராம விவசாயிகள் தோட்டக்கலைத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பதி கோயிலுக்கு கலப்பட நெய் விநியோகிக்கப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் OV சுப்பாரெட்டியின் உதவியாளர் அப்பண்ணா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த OSR காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த AR டெய்ரியிடம் டெண்டர் கோரப்பட்டு நெய் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் AR டெய்ரி நிறுவனத்திடம் தேவஸ்தானத்துக்கு தேவையான அளவுக்கு நெய் உற்பத்தி செய்து டெலிவரி செய்ய உரிய வசதிகள் இல்லாவிட்டாலும் அவர்கள் டெண்டர் பெற்றனர். மேலும் உத்தரகாண்டில் உள்ள போலோ பாபா டெய்ரி நிறுவனத்திடமிருந்து நெய் பெற்று தேவஸ்தானத்துக்கு 2024ஆம் ஆண்டு சப்ளை செய்துள்ளனர். அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தேவஸ்தானத்தின் செயல் அதிகாரியாக ஷியாமலா ராவ் பொறுப்பேற்ற பிறகு நெய்யில் கலப்படம் இருப்பது தெரியவந்து ஆய்வில் உறுதி செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கில் AR டெய்ரியின் நிர்வாக இயக்குநர் ராஜு ராஜசேகரன், போலே பாபா டெய்ரியின் முன்னாள் இயக்குநர்கள் பிபின் ஜெயின் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது தேவஸ்தானத்தின் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவரும் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சித்தப்பாவுமான OV சுப்பாரெட்டியின் உதவியாளராக பணிபுரிந்த அப்பண்ணாவை சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். தெலங்கானா திருப்பதி என்று அழைக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம கோயில் மின் அலங்காரம் மற்றும் மின்சார பணிகளுக்கு ஒப்பந்தம் வழங்க 1,90,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அறக்கோயிலின் மின்துறை செயற்பொறியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹைதராபாத் உப்பலில் ஒரு மெடிக்கல் ஷாப் முன்பு ராமாராவ் லஞ்சம் வாங்கும்போது லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். அவரிடம் இருந்து லஞ்சமாக பெற்ற 1,90,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பல காரணங்களுக்காக ராமாராவ் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து ராமாராவ் குவித்துள்ள சட்டவிரோத சொத்துக்கள் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அவரது வீடு, அலுவலகம் மற்றும் அவரது உறவினர்கள் வீடுகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆதம்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தார். ஆதம்பாக்கம் ராமகிருஷ்ணா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மருத்துவர் ஆனந்த் பிரதாப் தனது குடும்பத்துடன் வசித்து வந்தார். இன்று அதிகாலையில் இவரது வீட்டில் இருந்து கரும்புகை வெளியேறியுள்ளது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் கரும்புகைக்கு மத்தியில் ஜன்னல் கதவை உடைத்து உள்ளே சென்றனர். இந்த விபத்தில் ஆனந்த பிரதாப்பின் மனைவி சசிபாலா மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் மயங்கி கிடந்த 3 பேரை தீயணைப்புத்துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த சசிபாலா கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் CH சேகரின் சகோதரி என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சிவப்பு சிலந்தி நோய் தாக்குதலால் தேயிலை விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை, நோய் தாக்குதல், பூச்சிக்கொல்லி விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் தேயிலை விவசாயம் மேற்கொள்ள முடியாத நிலை இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் சிவப்பு சிலந்தி நோய்க்கான பூச்சிக்கொல்லி மருந்தை மானிய விலையில் வழங்கவும், 1 கிலோ பசுந்தேயிலை விலையை 20 முதல் 25 ரூபாயாக உயர்த்தவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒன்றுமே கிடைக்கல. குடும்பத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கிறோம். அந்த அளவுக்கு தேயிலை ரொம்ப விலை வீழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி உற்பத்தியும் கம்மி. அதனால் இதை தமிழக அரசு கவனத்தில் செலுத்தி எங்களுக்கு விலை கொஞ்சம் கிடைக்கணும். 25 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் எங்களுக்கு இப்போ இருக்கிற விலைவாசிக்கு கொஞ்சம் நியாயமானதாக இருக்கும். சென்னையில் இன்று காலை ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,800 ரூபாய் குறைந்த நிலையில் பிற்பகல் 1,600 ரூபாய் உயர்ந்தது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்ததால் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து விலை உயர்ந்தது. அந்த வகையில் கடந்த 17ஆம் தேதி சவரன் 97,600 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தொடர்ந்து ஏற்ற இறக்கமாக இருந்து வந்த தங்கத்தின் விலை இன்று காலை சவரனுக்கு 1,800 ரூபாய் குறைந்து 88,800 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் பிற்பகல் சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்ந்து 90,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமில்லாமல் 1 கிராம் 165 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குரு பூஜையையொட்டி பசும்பொன் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் தேவர் பெயரில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மேலும் பசும்பொன்னில் தேவர் பெயரில் திருமண மண்டபம் கட்டப்படும் என்றும் அறிவித்தார். புதுசா பசும்பொன்னில் ஒரு திருமண மண்டபம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையை வந்து கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன். முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதேபோல மருது பாண்டியர்கள் குரு பூஜையொட்டி மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள அவர்களின் சிலைக்கு முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் கூட்டாக மரியாதை செலுத்திய ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர் அதிமுகவை மீட்டெடுப்போம் என உறுதிபட தெரிவித்தனர். எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியுடன் அதிமுகவில் பயணிக்கும் செங்கோட்டையன் மதுரையில் திடீரென ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்தார். பின்னர் இருவரும் ஒரே காரில் பசும்பொன் சென்றனர். அங்கு டிடிவி தினகரனுடன் சேர்ந்து மூவரும் ஒன்றாக முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது பேசிய டிடிவி தினகரன் 3 பேரும் இணைந்து தேர்தல் பணியாற்றுவோம் என்றார். புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த அடிப்படை விதிகளோடு கூடிய இயக்கத்தை உருவாக்குவதுதான் எங்களது முதல் குறிக்கோள். அதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் மூவரும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இணைந்திருக்கிறோம். இதில் அம்மாவின் கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரி கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எதிரி. எடப்பாடி என்கிற துரோக மனிதர் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எதிரி. அதை தாண்டி வேற யாரையும் நாங்கள் எதிரியாக நினைக்கிறோம். அதிமுகவை பொறுத்தவரை யார் துரோகம் செய்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் சந்திப்பு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், இப்படிப்பட்ட துரோகிகளால் தான் 2021 அதிமுகவால் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்று கூறினார். செங்கோட்டையெல்லாம் அப்படி இருக்க எடுத்து நாங்கள் ஜெயிக்க முடியல. அந்தியூர்ல ஏன் ஜெயிக்க முடியல? அதெல்லாம் அதிமுக கோட்டைங்க சேவலையே ஜெயிச்சது. அதிமுகவில் இருக்கின்ற பொழுதே புலி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுகவில் இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? இப்போ 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ்? இவரே அதிமுக கட்சிக்கார், இவரே ஒருங்கிணைக்கின்றவர். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது. 2 நாளைக்கு முந்தைய சொன்னார்ல, திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்? வால்பாறைக்கு செல்லும் வெளிமாவட்ட மக்கள் நவம்பர் 1 முதல் இ-பாஸ் கட்டாயம் பெற வேண்டும் என கோவை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. உதகை, கொடைக்கானலுக்கு செல்வோருக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட நிலையில் பலர் வால்பாறைக்கு வரத் தொடங்கியுள்ளனர். டாப் ஸ்லிப் ஆனைமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள நிலையில் அங்கு செல்வதற்கும் நாளை மறுநாள் முதல் கட்டாயம் இ-பாஸ் பெற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி நவம்பர் 1 முதல் இ-பாஸ் உள்ள வாகனங்கள் மட்டுமே வால்பாறைக்குள் அனுமதிக்கப்படும் என கோவை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இணையதளம் மூலம் இ-பாஸ் பெறும் வசதியும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இ-பாஸ் இல்லாமல் வரும் வாகனங்கள் ஆடியார் வனத்துறை சோதனைச் சாவடியிலும் சோலையார் அணை இடதுகரை சோதனைச் சாவடியிலும் இ-பாஸ் பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் போலீசாரின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து புதுச்சேரிக்கு 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை கிடைத்தது. இதனால் ஆண்டுதோறும் நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரியின் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நடப்பாண்டுக்கான விடுதலை தின விழாவிற்கான ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இந்த ஒத்திகையில் காவல்துறையினர், NCC வீரர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர்.
ராஜபாளையத்தில் மாணவர்களின் ஆதாரை புதுப்பிக்க மறுத்த சேவை மைய ஊழியர்களுடன் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் 2 நாட்களுக்குள் தங்களது ஆதார் பதிவை புதுப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஆதார் சேவை மையங்களில் நாள்தோறும் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ராஜபாளையம் தென்காசி சாலையில் உள்ள தனியார் வங்கியில் இன்று ஆதார் பதிவு புதுப்பிக்கும் பணி இல்லை என தெரிவிக்கப்பட்டதால் குழந்தைகளுடன் வந்திருந்த பெற்றோர் ஏமாற்றமடைந்து அங்கிருந்த ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருந்து வந்திருக்கோம் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்காண்டி. எங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்துட்டோம், பையனுக்கு இப்போ ஆதார் கார்டு 5 வயசுக்கு மேலே அப்டேட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். எங்கே போனாலும் இப்படி சுற்றி அலைய விடுதாங்க. தாலுகா ஆஃபீஸ் போனால் லீவுங்க. இங்கேயும் 4 மணிக்கே வந்துட்டோம். வந்ததுலேருந்து காத்தான் கிடக்கும். இங்கேயும் இப்போ பதிய முடியாமல் கூட்டமாக நின்றுக்கிட்டே இருக்கோம். இன்னும் நாளைக்கு வரைக்கும் தான் முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அலைய விட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? தகர்ந்து வந்த காவல்துறையினர் வங்கி அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் நாளை காலை 9 மணிக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு ஆதார் பதிவை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். கேரள மாநிலம் இடுக்கியில் காட்டாற்று வெள்ளத்தில் டெம்போ டிராவலர் வண்டியை இழந்த ரெஜிமோன் என்பவருக்கு அவரின் நண்பர்கள் ஒன்றிணைந்து புதிய டெம்போ டிராவலரை பரிசாக அளித்து இன்ப அதிர்ச்சி கொடுத்தனர். இடுக்கி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் கல்லார் ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. அப்போது கரையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ரெஜிமோனின் டெம்போ டிராவலர் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் ரெஜிமோன் மற்றும் வண்டியை ஓட்டி வந்த சந்தோஷ், ராஜா ஆகிய 3 பேரும் வருமானம் இழந்து செய்வதறியாமல் தவித்தனர். இதையடுத்து ரெஜிமோனின் நண்பர்கள் ஒன்றிணைந்து பலரிடம் பணம் வசூலித்து புதிய டெம்போ டிராவலர் வண்டியை வாங்கி அவருக்கு பரிசாக அளித்திருப்பது பலரின் பாராட்டையும் பெற்றது. தமிழ்நாட்டில் மேலும் 2 தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது 40 தொழில் பூங்காக்கள் உள்ள நிலையில் மேலும் 21 இடங்களில் 21,404 ஏக்கர் பரப்பளவில் தொழில் பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம், மதுரையில் தலா 1 தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. காஞ்சி மாவட்ட மதுரமங்கலத்தில் 422 ஏக்கரில் 530 கோடியில் அமைய உள்ள தொழில் பூங்கா மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் மதுரை மேலூரில் வஞ்சி நகர், கொடுக்கம்பட்டி, பூதமங்கலம் ஆகிய 3 கிராமங்களில் 278 ஏக்கரில் 68 கோடியில் அமைய உள்ள தொழில் பூங்காவால் சுமார் 4,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பசும்பன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து பரஸ்பரம் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். மரியாதை செலுத்திய பிறகு சீமான் செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது வைகோ காத்திருப்பதை அறிந்து அவரிடம் சென்று சீமான் பேசினார். இதையடுத்து சீமானின் தோளில் கை போட்டு அழைத்து வந்த வைகோ செய்தியாளர்களிடம் பேசும்போது சீமானுக்கு வாழ்த்து தெரிவித்தார். எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது. அவரது முயற்சிகளும் வெற்றி பெறட்டும். அமைதியும் சகோதரத்துவமும் சமத்துவமும் சமூக நீதியும் ஓங்கி பெருகட்டும். அதற்கு இந்த தேவர் ஜெயந்தி ஒரு பாதை அமைத்துக் கொடுக்கட்டும். பசும்பொன்னில் சீமானை வைகோ புகழ்ந்து பேசியிருப்பது இரு கட்சியினர் இடையேயும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பாமகவின் உட்கட்சி பிரச்சினை 6 மாதத்தில் முடிவுக்கு வரும் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். ஏற்காடு மலையடிவாரத்தில் உள்ள செட்டிச்சாவடி மாநகராட்சி குப்பை மேட்டை அகற்ற வலியுறுத்தி அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. செட்டிச்சாவடி குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. சட்ட விரோத குப்பை எரிப்பை உடனடியாக தடுத்து நிறுத்து. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, வாக்காளர்கள் பட்டியலில் இறந்தவர்கள் பெயர்கள் மற்றும் 2 இடங்களில் பெயர் உள்ளவர்கள் யார் என கண்டுபிடித்து சரி செய்ய வேண்டும் என்றார். தேர்தலுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாதத்திற்குள்ளே எல்லா பிரச்சனையும் சுமூகமாக தீர்ந்துக்கிறது எல்லாமே சரியாயிடும். அதெல்லாம் நாங்கள் எல்லாமே எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அவங்கவுங்க எந்த கட்சியில் இருக்கிறோம், எங்கள் கட்சி உட்கட்சி பிரச்சனை அது எங்களுடைய பிரச்சனை, அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். பட்டியல் இனத்தவரை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய மாநில SC/ST ஆணையம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இவ்விவகாரம் குறித்து மாநில SC/ST ஆணையத்தின் தலைவர் முனைவர் நீதியரசர் ச. தமிழ்வாணன் தலைமையிலான சிறப்பு அமர்வு தாமாக முன்வந்த அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை குறித்து கடந்த 29ஆம் தேதி தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் அதிமுக செய்தி தொடர்பாளரும் IT விங் பொறுப்பாளருமான கோவை சத்யன் கலந்து கொண்டார்.
கொண்டார். அப்போது அவரின் பேச்சு நாட்டில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளதாக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கோவை சத்யனின் பேச்சு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தண்டிக்கத்தக்க குற்றமாகும் எனவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கோவை சத்யன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவும் அதன் விவரத்தை மாநில SC/ST ஆணையத்திற்கு வரும் நவம்பர் 10ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. ஆவடியில் MP சீட்டு மற்றும் பாஜக மாநில பொறுப்பு வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் போலி சாமியார் சீனிவாசன் என்கிற வாசு கைது செய்யப்பட்டுள்ளார். ஆவடியைச் சேர்ந்த வியாபாரி ஜெகநாதன் கடந்த வாரம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் சாமியார் வாசு தனக்கு பாஜக பிரபலங்கள், தொழிலதிபர்கள், அமைச்சர்கள் என பலரையும் தெரியும் என கூறி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் வீடு வாங்கி தருவதாக தெரிவித்தார் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் 20க்கும் மேற்பட்டோரிடம் பல லட்சம் வரை பணத்தை ஏமாற்றியதாக ஜெகநாதன் புகாரில் கூறியிருந்தார். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிந்து சாமியாரை கைது செய்தனர். விசாரணையில் இவர் மீது திருமுலைவாயில் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அதில் ராமானுஜம் என்பவரிடம் பாஜக மாநில பொறுப்பு வாங்கி தருவதாக 70 லட்சம் ரூபாய் பேரம் பேசி 44 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்தது தெரிய வந்தது. மேலும் சாமியார் வேடமிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, பாஜக தலைவர்கள் உள்ளிட்ட பல பிரபலங்களுடன் இருக்கும் புகைப்படத்தை வைத்து மோசடியில் ஈடுபட்டுள்ளார். குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் தொடர்ந்து பாய்வதை அடுத்து அருவியில் குளிக்க விதிக்கப்பட்டிருக்கும் தடை 7வது நாளாக தொடர்கிறது. பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 7வது நாளாக இன்றும் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமீபத்தில் பெய்த பலத்த மழையால் 48 அடி உயரம் கொண்ட பேச்சிப்பாறை அணையில் 42.68 அடி அளவுக்கு தண்ணீர் நிறைந்துள்ளது. தற்போது நீர் வரத்து குறைந்து விட்டதால் நீர் வெளியேற்றம் வினாடிக்கு 2000 கன அடியிலிருந்து 500 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி தாமிரபரணி ஆற்றங்கரையோர பகுதிகளில் மீண்டும் குருமன் திருட்டு தலைதூக்கி வருவதாக புகார் எழுந்துள்ளது. ஸ்ரீவைகுண்டமணியின் கீழ்ப்பகுதியில் உள்ள ஆழ்வார்தோப்பு, அப்பன் கோவில், மங்களக்குறிச்சி வரையிலான தாமிரபரணி ஆற்றங்கரையோரங்களில் விதிகளை மீறி இயந்திரங்கள் மூலம் குருமன் அள்ளப்பட்டதால் ஆண்டுதோறும் அப்பகுதிகளில் வெள்ள அபாயம் அதிகரித்தது. இதையடுத்து நீதிமன்றம் மணல் எடுக்க தடை விதித்ததால் அப்பகுதி மக்கள் சற்று நிம்மதி அடைந்தனர். தற்போது ஆழ்வார்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் மணல் திருட்டு நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த மண்ணை யார் எந்த இடத்துல யார் வாங்கட்டும், விவசாயம் பண்ண சொல்லுங்கள், மண்ணை சொல்லாதுங்க. அப்போ தான் இந்த கிராமம் பிழைக்கும். நீ நாட்டில் சுதந்திரம் வாங்கன்னு இருக்குதானா, படிப்பு இருக்குதானா, உணவுப் பொருளை காப்பாற்றணும்ல. அதனால் காலப்போக்கு அரசாங்கம் நல்ல மாதிரி நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்றட்டும். மணல் திருட்டில் ஈடுபடுபவர்கள் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரபல நடிகர் மோகன்லால் மகள் விஸ்மயா நடிகையாக அறிமுகமாகும் படத்தின் ஷூட்டிங் கொச்சியில் பூஜையுடன் தொடங்கியது. மோகன்லாலின் மகன் பிரணவ் ஏற்கனவே திரைத்துறையில் அறிமுகமாகி பிரபலமடைந்திருக்கும் நிலையில் அவரது மகள் விஸ்மயா மோகன்லால் மலையாள திரைத்துறையில் அடியெடுத்து வைத்துள்ளார். 2018 என்ற மெகா ஹிட் படத்தை கொடுத்த ஜூட் ஆண்டனி ஜோசப் இயக்கும் துடக்கம் என்ற படத்தில் விஸ்மயா மோகன்லால் நடிகையாக அறிமுகமாகிறார். ஆசிர்வாத் சினிமாஸின் ஆண்டனி பெரும்பாவூர் இயக்கத்தில் இப்படம் உருவாக உள்ளது. இதில் ஆண்டனி பெரும்பாவூரின் மகன் ஆஷிஷ் ஆண்டனி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். சிறிய குடும்ப கதையில் துடக்கம் திரைப்படம் உருவாக உள்ளதாக இயக்குனர் ஜூட் ஆண்டனி ஜோசப் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா அமைச்சரவையில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் முகமது அசாருதீனுக்கு வாய்ப்பளித்தால் அது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறுவதாக அமையும் என்று பாஜக புகார் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முகமது அசாருதீன் தெலுங்கானாவின் ஜூப்ளிஹில் தொகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தோல்வி அடைந்தார். அங்கு வெற்றி பெற்ற பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியைச் சேர்ந்த மாகந்தி கோபிநாத் கடந்த ஜூன் மாதம் காலமானார். இதனால் அந்த தொகுதியில் நவம்பர் 11ஆம் தேதியன்று இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. ஆனால் இதில் போட்டியிடாத அசாருதீனை ஆளுநரின் சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் எம்எல்சியாக ஆக்கிய அமைச்சரவையில் சேர்க்க முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது. நாளை அசாருதீன் மாநில அமைச்சராக பதவியேற்கலாம் என்று கூறப்படும் நிலையில் இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது என்று பாஜக புகார் அளித்துள்ளது. அசாருதீனை அமைச்சராக்குவது ஜூப்ளிஹில் இடைத்தேர்தலை பாதிக்கும் என்றும் அந்த கட்சி குற்றம் சாட்டியுள்ளது.
சர்வதேச டி20 கிரிக்கெட்டில் 150 சிக்சர்களை விளாசி இந்தியாவின் சூரியகுமார் யாதவ் புது சாதனை படைத்துள்ளார். கான்பராவில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நேற்று நடைபெற்ற முதலாவது டி20 போட்டி மழையால் கைவிடப்பட்டது. என்றாலும் அப்போட்டியில் 2 சிக்சர்களை விளாசியதன் மூலம் இந்தியாவின் சூரியகுமார் யாதவ் தனது சிக்சர் கணக்கை 150ஆக உயர்த்திக் கொண்டார். 86வது இன்னிங்ஸில் அவர் இந்த சிறப்பை பதிவு செய்தார். இதன் மூலம் சர்வதேச டி20 கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேகமாக 150 சிக்சர்களை விளாசிய 2வது வீரர் என்ற சாதனையை சூரியகுமார் யாதவ் படைத்துள்ளார். இந்த பட்டியலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் முகமது வாசிம் முதல் இடத்தில் உள்ளார். இவர் 66 இன்னிங்ஸ்களில் 150 சிக்சர்களை குவித்தார். தவிர 150 சிக்சர் மைல்கல்லை எட்டிய 2வது இந்திய வீரர் என்ற சிறப்பையும் சூரியகுமார் யாதவ் பெற்றுள்ளார். இதில் ரோஹித் சர்மா 205 சிக்சர்களுடன் முதலிடத்தில் இருக்கிறார்.